ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த கருணக்கிழங்கு சில பேர் காராகருணும்பாங்க. இதை சில பேர் கருணக்கிழங்கு சொல்லுவோம். எங்கள் பக்கம்லாம் வந்து கருணக்கிழங்கு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வறுவல் செய்யலாம், அப்புறம் வந்து காரக்குழம்பு அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஐட்டம் தான் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு எங்களுக்கு பழக்கம். இதை வந்து பொரியல் மாதிரியும் வந்து சும்மா அப்படியே செய்வாங்க, இல்லை வறுவல் மாதிரினா தோசைக்கல்ல போட்டும் பெரிய பெரிய பீஸாக வந்து நல்லா வேக வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுருவோம் இல்லையா, நாக்கெலாம் அரிக்கும்ன்ட்டு. அதுக்கு வந்து நாங்கள் எங்கள் பக்கம்லாம் என்ன சேர்ப்போம்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கொய்யா இலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொய்யா இலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது சில பூச்சிலாம் இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கொய்யா இலையை கிள்ளி போட்டு அந்த காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிள்ளி இலை சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு, நம்ம அப்புறமா தண்ணியை வடிக்கிட்டு இந்த கொய்யா இலையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு, அப்புறமா நம்ம காரம் உப்பு தூள்லாம் போட்டு, அப்புறம் மிளகாத்தூள் மசாலாத்தூள்லாம் சேர்த்து அப்புறம் ஃப்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செய்வோம். இப்போ காரக்குழம்பு வச்சோம்னா கூட நம்ம அப்படியே சேர்த்துடாம, சில பேர் அப்படியே பச்சையாகவே அரிஞ்சு வதக்கி சேர்த்துவாங்க, ஒரு சிலர் வேக வச்சு சேர்ப்பாங்க. இது வந்து நல்லா காஞ்சி போயிருந்ததுன்னா நல்லா வந்து அது மாதிரி நம்ம சேர்க்கலாம். அதுவே நாங்கள் வந்து வேக வச்சு தான் சேர்ப்போம், ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் வீட்டிலே கூட பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நமக்கு அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால், அதுமாதிரி அரிப்பு தெரிகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, அது மாதிரி சிகப்பாக இருந்தனாலே புதுக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது சமைச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு அதை பற்றி தெரியும், சமைக்காதவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதான் சமைச்சு பழக்கப்பட்டவங்களே சிலப்போ வந்து ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நானே நிறைய தடவை அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். பார்த்தா பழைய கிழங்கு மாதிரி தெரியும், வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சிலப்போ நாக்கெலாம் அரிக்கிற மாதிரி தொண்டையே நம்மன்னு இருக்கும். அதனால் நமக்கு கொய்யா இலை அந்த மாதிரி போட்டு செஞ்சோம்னா அந்த அரிப்பே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் இப்போ இது வாங்கிட்டு வந்தேன், அதனால் அந்த டிப்ஸாக சொல்லாமே தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல மளிகை ஜாமான் வாங்கினால அந்த காப்பி தூள் எடுத்து எப்போதும் பிச்சு கட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு, அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கனால பொங்கல் வேலை எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். அது சும்மா நம்ம அதை பற்றியே காமிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும்னா, நான் அதை வந்து ரொம்ப காமிக்கல. பெயிண்ட் அடிக்கிற வேலை அப்படிலாம் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருந்தது. இந்த ஜாமான் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்போ அப்படியே இருந்தது தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இனிமேல் இதெல்லாம் வந்து கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் படுக்கணும். எல்லாம் நேரம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகிடுது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே. அப்புறம் வந்து மார்கழி மாதம்னால அதுவும் சீக்கிரம் எழுந்துச்சி எல்லாருமே பெரிய கோலம் தான் போடுவோம். இந்த மார்கழி மாதம் அப்புறம் பொங்கல் டைம் இந்த மாதிரிலாம் தீபாவளி டைம்லாம் நமக்கு பெண்களுக்கு ரொம்பவே வேலை அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அந்த பழைய பெயிண்ட் அடிக்கிறப்போ ஒன்றும் தெரியல, இப்போ பெயிண்ட் அடித்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சம் கரையாக இருந்தால் கூட ஒரு மாதிரி அதை பார்க்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெயிண்ட் இருக்கிறத அடிச்சிடுறது, இல்லாததை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அங்கங்கே கொஞ்சம் துரு தெரிகிற மாதிரி இருக்க கேட்டு செவுத்தெல்லாம் வந்து நான் அடிச்சுட்டு தான் இருக்கேன். அதனாலேயே எனக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் எனக்கு புதுசாக வீடியோலாம் ஒன்றும் எடுக்கவும் முடியல. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள், இந்த பெயிண்ட் டப்பா இதெல்லாமே தான் அந்த மாதிரி அடைச்சிட்டு இந்த இடத்துல க்ளீனாக தான் இருக்கும். இந்த கவுண்டர் டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக தான் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இனிமேல் தான் க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த வேலைலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்டே வருது. இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வீட்டு வேலையை நம்ம செய்கிறது, துணி துவைக்கிற வேலை, அப்புறம் பூஜை ஜாமான் கழுவுறது, அது இது நமக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா தான் நம்ம அடியில் மீதி இருக்கிறத எடுத்து வச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யார் வீட்டில் மாரி பெயிண்ட் வேலை செய்கிறீங்க, பொங்கல் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்களா? அது பண்ணுறது ஈஸி தான். உங்களுக்கு இது மாதிரி டிப்ஸ் நிறையவே நான் சொல்லியிருக்கேன். பெயிண்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி என்னோடய வீடியோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறனாலும் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.